அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எப்படி இந்திய அரசியலமைப்பு உருவாச்சு அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். 1928 ஐஎன்சி மாநாட்டுல மோதிலால் நேரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடத்துறாரு. அதுல பிர்ஹேன் ஹெட் பிரபுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்தியர்கள்லாம் நீங்க அடிமையா இருக்கிறதுக்கு மட்டும்தான் லாக்கி, உங்களால ஒரு இந்திய அரசியலமைப்பை உருவாக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏளனமா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மீட்டிங்லயே மோதிலால் நேரு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுக்குன்னே ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும், சீக்கிரமா உருவாக்குனாதான் இந்த மாதிரி ஏராளமான வார்த்தைகளுக்கு நம்ம உட்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இதை தொடர்ந்து 1934 வந்து பாத்தீங்கன்னா எம்.என். ராய் என்றவர் தான் இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும், அதையும் அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளை வச்சுதான் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு கோட்பாடை எடுத்துட்டு வர்றாரு. அப்ப இந்தியாவில ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு வேணும், அதையும் அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலமா தான் ஏற்படுத்தணும்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, எம்.என். ராய். அவர் எந்த புக்ல அதை வலியுறுத்திருப்பாருன்னா பேட்ரியாட் அப்படின்ற ஒரு புக்ல அதை வலியுறுத்திருப்பாரு. எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க, 1934 அந்த காலகட்டத்துல இந்த கான்செப்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அபிஷியலா 1935 நமக்கான கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. 1937-38 பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாடு நேரு தலைமையில உருவாக்குறாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில ஓட்டு போட்டு தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து ராஜகோபாலாச்சாரி ராஜாஜியுமே 1939 வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றாங்க. அப்ப நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலியமா தான் உருவாக்கணும், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வச்சுதான் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதுக்கு வராங்க. இப்ப இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கேபினெட் தூதுக்குழு. ஓகேங்களா, கேபினெட் கமிஷன் தான் 1946 மார்ச் 24 அந்த அமைப்பை ஏற்படுத்துறாங்க. ஓகேங்களா, சரி, இந்த கேபினெட் மிஷன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மக்கள் தொகையில இருந்து ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்போம், அந்த கான்செப்ட்ல தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான உறுப்பினர்கள் நம்ம எடுத்துட்டு வரப்போறோம். அந்த மாதிரி அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ உருவாக்குறாங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பா இது புக்ல கிடையாது. 1946 டிசம்பர் 6 நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங், அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 அந்த தேதியில் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. ஆனா ஃபார்ம் பண்ண சொல்ல நமக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்றது கேட்பாங்க. 389 உறுப்பினர்கள். அதுல 292 பேர் மாகாண பிரதிநிதிகள், சுதேச அரசுகள்ல இருந்து 93 பேர், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பலுகிஸ்தான் சார்பிலையும், மீதி 3 பேர் தலைமை ஆளுநர் மாகாணம் அப்படின்ற மாதிரி மொத்தமா டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 389 பேர்கிட்ட உறுப்பினரா வந்துருவாங்க. இது எப்படி சார்னு கேட்டீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை ஃபார்ம் பண்ண சொல்ல 1946 டிசம்பர் 6 மட்டும்தான். ஓகேங்களா, அதுவே முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 கூடுது பாத்தீங்களா, அந்த கூட்டத்துல என்ன சார் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 389 பேர் இருந்த அந்த கூட்டம் வெறும் 211 பேரா தான் ஆகுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் பாகிஸ்தான் தனி நாடா வேணும்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா ரிலேட்டடா முஸ்லீம் லீக் போயிடுவாங்க. ஓகேங்களா, சோ அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்னா 211 பேர். ஓகேங்களா, அது இல்லாம இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான எலெக்ஷன் ஜூலை டு ஆகஸ்ட் 1946 ஜூலை டு ஆகஸ்ட் அந்த இயர்ல அந்த மந்த்ல நடந்திருக்கும். இதுல 208 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 75 சீட் வந்து முஸ்லீம் லீக்கும், மற்றவை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 15 சீட்டு அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா கேட்கறதுக்குமே சான்சஸ் இருக்கு. இப்ப இந்த முதல் கூட்டமான 1946 டிசம்பர் 9 மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் பார்த்தோம், 211 பேர். அப்ப இந்த மீட்டிங்குடைய கான்செப்ட் என்ன, கருப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. தற்காலிக தலைவரை சூஸ் பண்ணுவாங்க. யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படின்ற ஒரு பர்சனை. அப்ப சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவரா அந்த 211 உறுப்பினர்கள் எப்படி சார் சூஸ் பண்றாங்கன்னா, அவர் தான் அந்த அவையில மூத்த உறுப்பினர். ஓகேங்களா, அப்ப இந்த மூத்த உறுப்பினரை தான் நம்ம தலைவரா போடணும் அப்படின்ற கான்செப்டை ஒரு கண்ட்ரில இருந்து எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க சொல்ல அது எந்த நாட்டுடைய பண்பின் மூலயமா மூத்த உறுப்பினரை தலைவரா போடலாம் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இப்ப மூத்த உறுப்பினரை தான் போடுறாங்க. அப்ப இந்த அமைப்புடைய தலைவரா மூத்த உறுப்பினரை தான் போடணும் அப்படின்னு சொன்ன பர்சன் யாருன்னு கேட்பாங்க, ஜே.பி. கிருபாலினி. ஓகேங்களா, இந்த நேம் ஃபீமேல் நேம் மாதிரி தெரியும், ஆனா அவங்க ஃபீமேல் கிடையாது, ஒரு மேல் தான். ஓகேங்களா, இந்தியாவுடைய முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னா சுசித கிருபாலினின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் ஜே.பி. கிருபாலினி. ஓகேங்களா, அப்ப ஜே.பி. கிருபாலினி ரெக்கமெண்டேஷன் பண்றதுனால தான் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவரா சூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அடுத்த மீட்டிங் அசம்பிள் எப்போ கூடுதுன்னு பாத்தீங்கன்னா
1946 டிசம்பர் 11, ஒரு 2 நாள் தள்ளி கூட்டுறாங்க. இந்த கூட்டத்துடைய கருப்பொருள் என்ன, நிரந்தரமான ஒரு தலைவரை சூஸ் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம தான் தற்காலிக தலைவரை வந்து டெம்பரரி சேர்பர்சனை சூஸ் பண்ணிட்டோமே சார், இப்ப எதுக்கு நமக்கு நிரந்தரமா ஒரு தலைவர் தேவைப்படுது அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா நிரந்தர தலைவரா சூஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன, தற்காலிக தலைவரா சூஸ் பண்ண சச்சிதானந்த சின்ஹா என்னது மரணம் அடைஞ்சிருவார். ஓகேங்களா, அதனால நிரந்தரமா நமக்கு ஒரு தலைவர் தேவைன்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இவருக்கு துணைத் தலைவர்கள் டெபுட்டி சேர்பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர், HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 2 பேருமே துணைத் தலைவர்களா கொடுப்பாங்க. இது 2வது மீட்டிங்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு தலைமையில ஒரு மீட்டிங் நடக்குது. அப்ப அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. இந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துல முகவுரை பிரியாம்பல்ன்ற ஒரு கான்செப்டே வந்திருக்கும். ஓகேங்களா, இது நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய ஒரு காலகட்டமா போயிட்டு இருக்கு. 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய உறுப்பினர்கள் எல்லாம் 299 பேர்கிட்ட வந்துருவாங்க. இல்ல 229 பேர் மாகாண உறுப்பினர்களாகவும் மீதி இருக்கக்கூடிய 70 பேர் சுதேச அரசுகளா இருந்திருப்பாங்க. இந்த 229 பேர்ல 49 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர்கள். அதாவது தமிழ்நாடு சார்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் மாகாணம், அதாவது ஒடிசா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருமே சொல்லிதான் மெட்ராஸ். அவங்கல இருந்து ஒரு 49 உறுப்பினர்கள் பங்கேற்றிருப்பாங்க. அந்த 49 பேர்ல 22 பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களாவே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா கூட்டின அந்த மீட்டிங்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையா கூட சொல்ல ராஜேந்திர பிரசாத் தலைவரா இருப்பாரு. அதுவே பார்லிமெண்டரி சட்டம் இயற்றும் சபையா உருவாக்க சொல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களவையுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய GV மௌலாங்கர், ஓகேங்களா, அவர் ஜவஹர்லால் நேரு தான் மக்களுடைய லோக்சபாவுடைய ஃபாதர்னு சொல்லியிருப்பாங்க. GV மௌலாங்கரை அவர் தான் வந்து நாடாளுமன்றமா நடக்க சொல்ல அதனுடைய தலைவரா இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான தேசிய சின்னங்களை சூஸ் பண்ணுவாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய சின்னமா யானையை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய செயலாளர் செக்ரட்டரியேட்டா HVR ஐயங்காரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம தேசிய கொடியை வந்து பாத்தீங்கன்னா 1947 ஜூலை மாசம் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாட்காட்டி 1957 மார்ச் மாசம் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய கொடி பார்த்தாச்சு. தேசிய கீதம் வந்து 1950 ஜனவரி 24 தேசிய கீதம், தேசிய பாடல், இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிருப்போம். இது எல்லாமே அரசியலமைப்பு நிர்ணய சபையில தான் நடந்துட்டு இருக்கோம். அது இல்லாம நம்மளுடைய இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரையுமே 1950 ஜனவரி 24 தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்ப அது மட்டும் இல்லாம இப்படி உருவாக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலமா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கை உருவாக்குறதுக்கு அரசியலமைப்பு வரைவு குழு அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. 1947 ஆகஸ்ட் 29 இந்த அரசியலமைப்பு வரைவு குழுவுடைய தலைவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய BR அம்பேத்கர். ஓகேங்களா, நம்மளுடைய BR அம்பேத்கர் தான் அரசியலமைப்பு வரைவு குழுவுடைய தலைவரா இருப்பாங்க. மொத்த உறுப்பினர் தலைவர் உட்பட மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேர் யாரு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாரி கிருஷ்ணசாமி, கோபால் சாமி, அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சாரி, அடுத்து முன்சி KM முன்சி, முகமது சாதுல்லா, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், இவங்க 6 பேருமே உறுப்பினர்களா இருப்பாங்க. அப்ப இந்த 6 பேர் நம்ம எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்துக்களுடைய கடவுளான சாமின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, சாமி பேர்ல ஒரு 3 பேர் வரும். அப்படி என்ன சார்னா அம்பேத்கர்னு வச்சுங்க. அப்ப ஆளே என்ன சாமி நேம் சார்னா அல்லாடி கிருஷ்ணசாமி, கோபால் சாமி, கிருஷ்ணமாச்சாரி. கிருஷ்ணர்ன்றதும் இந்துக்களுடைய கடவுள் தான். அப்ப 3 சாமி நேம் வந்துச்சா, அல்லாடி கிருஷ்ணசாமி, கோபால் சாமி, கிருஷ்ணமாச்சாரி. 2 நேம் முஸ்லீம் நேம் மாதிரி இருக்கும், KM முன்சி, சையத் முகமது சாதுல்லா. ஒரு நேம் இந்து நேம் மாதிரி இருக்கும், மாதவராவ். இந்த 6 நேம் ஞாபகம் வச்சுக்கலாமா? அது இல்லாம 2 பேருக்கு பதிலா 2 பேர் உள்ள வந்திருப்பாங்க. யார் 2 பேர் சார்னா கிருஷ்ணமாச்சாரி DP கெய்தானுக்கு பதிலா உள்ள வந்திருப்பாங்க. அதே மாதிரி மாதவராவ் வந்து பாத்தீங்கன்னா BL மிட்டர் அவங்களுக்கு பதிலா உள்ள வந்திருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் நமக்கு கண்டிப்பா தெரியணும், இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓவராலா நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்க 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் எடுத்துப்போம். ஆப்ஷன்ல 18 இல்லைன்னா நம்ம 17 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி உருவாக்கப்பட்ட இந்த கான்செப்டை ரெடி பண்றதுக்கு 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து இந்த சோர்சஸ் நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா, அது இல்லாம இந்த 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் நம்ம அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில ஸ்பெண்ட் பண்ண தேதிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 166 நாட்கள் நம்ம ஓவராலாவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நம்மளுடைய புக்கை வரைவு குழுவால மட்டும் உருவாக்க எத்தனை நாட்கள்னு கேட்பாங்க, 141 நாட்கள் ஆயிருக்கும். அது இல்லாம அவங்களுடைய வரைவு குழுல இருந்து நமக்கு அந்த திருத்தங்கள் முன் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா,
7653 திருத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வரைவு கூட அக்செப்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2473 திருத்தங்களை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த திருத்தங்களை அக்செப்ட் பண்ணி கடைசியா நம்மளுடைய புத்தகம் எப்போ 114 நாட்களுக்கு எடுத்துட்டு அப்புறம் தான் நமக்கு புக்கா வெளிவிட்டிருப்பாங்க. அப்ப நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்பன்னு கேட்பாங்க. 1949 நவம்பர் 26. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அப்ப இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் என்னன்னு கேட்பாங்க. 1950 ஜனவரி 26. இந்த ஜனவரி 26 தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக சொல்ல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 8 அட்டவணை இருந்திருக்கும். இன்னைக்கு மொத்தம் 12 அட்டவணைகளா இருக்கும். ஸ்டார்டிங் 22 பகுதிகளா இருந்திருக்கும், இன்னைக்கு 25 பகுதிகளா இருந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்து பிரியாம்பிள் முகவரி 1 இன்னைக்குமே ஒரே ஒரு முகவரி தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டார்டிங்ல 395 ஆர்டிகல் நம்பர்ஸ் இருந்திருக்கும், இன்னைக்கு 460க்கும் மேற்பட்ட ஆர்டிகல் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்து அரசியலமைப்பு புத்தகம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு கிளாஸஸ் தான் கண்டினியூஸா கொடுக்கலான் இருக்கேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையுமே டச் பண்ணி வச்சுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் சில வீடியோஸ்மே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வந்து விழும். அது இல்லாம நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஏன்னா அதிகமான மெட்டீரியல்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம் சேனல் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணீங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்மே போட்டுருக்கேன். நம்ம யூடியூப் சேனலுமே அதான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுத்துலையுமே ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நான் மெட்டீரியல்ஸுமே ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாமுமே கிளியர் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ.